பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படிங்கிறது வயதாதனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. யங் ஏஜ்லேயே நிறைய பெண்களுக்கு வந்து இருக்குது. ஆஃப்டர் டெலிவரிலையும் இருக்குது, மெனோபாஸ் காலகட்டத்திலையும் இருக்குது. இன்னும் வயதான ஒரு நபர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது பார்க்குறோம். ஸோ இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் சிறுநீரை வந்து அடக்க முடியாத ஒரு நிலை எதனால் உருவாகுது, இதை எப்படி நம்ம இயற்கையான முறையில் சரி செய்யலாம், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஒரு 20 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூரின் வருது அப்படின்னா என்னால் வந்து அடக்க முடியல, உடனடியாக வந்து நான் டாய்லெட்டை தேடி ஓடணும். சில சமயங்களில் தும்முனா இருமுனா வந்து எனக்கு யூரின் வந்து கசியுது. இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது எல்லாமே வந்து எனக்கு அடிக்கடி யூரின் போகணும் போல் வந்து இருக்குது. முழுசாக வந்து எனக்கு அது பிளாடர் எம்டி ஆன மாதிரியான ஒரு உணர்வே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 20 வயதுகளில் இது எதனால் உருவாகுது அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உருவாகலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பிறவியிலேயே அவங்களுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அப்படிங்கிறது வீக்கமாக வந்து இருக்கலாம். சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த பிளாடர் சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து அதிகமாக வந்து இரிட்டேட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களில் தான் யங் ஏஜில் வந்து அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ்ங்கிறது வந்து வருது. இதுவே ஒரு 30 வயதுக்கு மேலே ஒரு டெலிவரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஏதாவது ஒரு பொருளை முக்கி தூக்குனேன் அப்படின்னா எனக்கு வந்து யூரின் வந்து கசிய ஆரம்பிக்குது. ஏதாவது தும்முனா இருமுனா இல்லை வந்து சிரிச்சா கூட வந்து எனக்கு வந்து யூரின் கசியுது. சில சமயங்களில் யூரினை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த டெலிவரியோட ஒரு பக்க விளைவுகளாக அவங்களுக்கு அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. நிறைய பெண்கள் இன்னைக்கு ஆஃப்டர் த டெலிவரி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக பண்ணுறதில்ல. இல்லை ஒருவேளை அந்த டெலிவரி சமயத்தில் சில ஒரு அதாவது அந்த செகண்ட் ஸ்டேஜில் ரொம்ப நேரம் வந்து அவங்களுக்கு குழந்தை வந்து அந்த கர்ப்பப்பையோட வாயில் வந்து தங்கி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நிலைகளில் இந்த பிளாடர் நெக் மசில்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஒரு டெலிவரிக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படிங்கிறது வரலாம்.